ஐந்து கரத்துடனை போற்றி, ஆனை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூலப்பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையத்தால் இணையும் இளைஞர்களுக்கு வணக்கம். இது மார்கழி மாத ராசி பலன். மார்கழி மாதம் துலாம் ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மார்கழி மாதம் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னா, மார்கழி 1 டிசம்பர் 17ஆம் தேதி வருது. இது தேவர்களின் விடியற்காலை பொழுது. இந்த நேரத்தில் நம்மளோட வேண்டுதல்களை இறைவனிடம் சொல்லும் போது பார்த்திங்கனாக்கா அது மிக விரைவாக நிறைவேறும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியும். டிசம்பர் 23ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி. அன்றைய தினம் விரதம் இருந்து பரமபத வாசலை அடைந்து பெருமாள் வழிபாடு மேற்கொண்டு நம் முன்னோர்களை பரமபத வாசலில் நினச்சிக்கிட்டோம் அப்படின்னாக்கா அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். டிசம்பர் 27 ஆருத்ரா தரிசனம். அன்றைய தினம் விரதம் இருந்து சிவன் வழிபாடு மேற்கொள்ளும் போது சகலவித ஐஸ்வர்யங்களும் பெருகும். ஜனவரி 11 ஹனுமன் ஜெயந்தி. அன்றைய தினம் விரதம் இருந்து ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொள்ளும் போது சகல தடைகளும் நீங்கி வெற்றிகள் கிடைக்கும். ஜனவரி 14ஆம் தேதி போகி பண்டிகை. அதோட மார்கழி முடிவுக்கு வருது. மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும்னா, ராசிநாதன் சொந்த வீட்லேயே அவரோட வீட்லேயே இருக்கார். மிக சிறப்பான ஒரு அமைப்பு. பொருளாதாரம் நல்லாயிருக்கும். பெண்களால் நன்மைகள் ஏற்படும். நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும். வசதி வாய்ப்புகள் கூடுறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. பொருளாதாரத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை. 2ஆம் வீட்டின் அதிபதி 2லேயே ஆட்சியில் இருக்கார். இதுவும் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. அப்போ தொழிலை பற்றி கவலைப்பட தேவையில்லை. தொழில் முன்னேற்றம் ஏற்படும். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும். வேலைக்கு போகிறவங்களுக்கும் வேலை சம்மந்தப்பட்ட உயர்வு ஏற்படும். பொருளாதாரம் நல்லாயிருக்கும். உங்களோட ராசிக்கு 3ஆம் வீட்டில் சூரியன் இருக்கார். அப்போ சூரிய பகவான் பார்த்திங்கனாக்கா இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் பாதகாதிபதியாக வந்தால் கூட ஒரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது சிறப்பை தரும். பாக்கியாதிபதி வக்ர நிலையில் இருக்கிறாங்க. தந்தையோட தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்துங்க. அவரோட உடல்நிலையில் கூடுதல் கவனமாக இருக்கிறது சிறப்பு. பூமி, இடம் இது சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும். விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா விவசாயம் நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். எழுத்து, டாக்குமெண்டேஷன், கம்யூனிகேஷன் தொடர்பான தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் தொழில் நல்ல நிலையில் அமையும் அப்படிங்கிறத உறுதியாக எதிர்பார்க்கலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்கு 25, 26, 27 3 நாட்கள் சந்திராஷ்டம தினமாக வருது. அன்றைய தினம் முக்கிய முடிவுகளை எடுக்காதீங்க. வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க. மற்றபடி இந்த மாதம் பல சிறப்பையும் நன்மையும் உங்களுக்கு தரும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். சிவன் வழிபாடு கூடுதல் நன்மையும் சிறப்பையும் இந்த மாதம் உங்களுக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறது நம்ம உறுதியாக சொல்ல முடியும். நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டிய நன்றி.